ஒரு சிறிய கடற்கரை நகரில் ஞா என்ற 10 வயது சிறுமி இருந்தாள். ஞா எப்போதும் கவலைப்படுவாள். எனக்கு எதுவும் சரியாக வராது. மக்கள் என்ன நினைப்பார்கள்? என்னால் சமாளிக்க முடியுமா? என்று அவள் மனசு எப்போதும் குழப்பத்தில் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அது நிலா. அது அமைதியாக பிரகாசிப்பதை ராத்திரி அவள் ஜன்னலிலிருந்து பார்த்துக் கொண்டே தூங்குவாள். ஒரு இரவு ஞா வழக்கம்போல் நிலாவை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போ அவளுக்கு ஒரு மென்மையான குரல் கேட்டது. நியா, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? ஞா அதிர்ச்சியாக நிலாவா இது பேசுறது? என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். ஆம் என்றது நிலா. சிலருக்கு மட்டும் நான் பேசுவேன். உனக்கு சொல்ல ஒரு ரகசியம் இருக்கு. என்று கூறியது. ஞா படுக்கையில் நேராக உட்கார்ந்தாள். நிலா சொன்னது. நீ என்னை எப்போதாவது பகலில் பார்த்திருக்கியா? நீயா? இல்லை என்று கூறினாள். அதற்கு நிலா, ஏன்னா நான் இருட்டில்தான் தெரிவேன். இருட்டிருந்தால்தான் நான் பிரகாசிக்க முடியும் என்று சொன்னது. ஞா மெதுவாக புரிந்து கொண்டாள். அதே போல உன் வாழ்க்கையில் வரும் இருட்டு, சிரமம், துக்கம், பயம் அவை உன்னை திறமையாக மாற்றத்தான் வரும் என்று நிலா கூறியது. நிலா சிரித்துக்கொண்டே கேட்டது. நீ என்னை எப்போதும் முழு நிலா மாதிரி பார்க்கிறியா? ஞா இல்ல, சில நேரம் நீ மெல்லிய சில்லென்று இருக்கும். என்று கூறினாள். அதற்கு நிலா, அது நான் பலவீனமா இருக்குன்னு அர்த்தமில்ல. நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். வளர வளர எனக்கு நேரம் தேவை என்று பதிலளித்தது. நிலா ஞாவிடம் தொடர்ந்து, நீயும் அதே மாதிரிதான். ஒவ்வொரு நாளும் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. நீயே ஒரு நிலா. சில நாட்கள் சிறிது பிரகாசம், சில நாட்கள் மிகுந்த பிரகாசம் காட்டுவாய் என்றது. ஞா சிரித்தாள். நிலா கடல் பக்கம் பார்த்தது. அங்க பாரு கடலை. நான் இல்லையென்றால் அலைகளே எழாது என்று கூறியது. ஞா ஆச்சரியமாக ஆனா நீ தொட்டுக்கூட பார்க்க முடியாதே அந்த கடலை என்று கூறினாள். நிலா மெதுவாகச் சொன்னது. அர்த்தமே அதுதான் நியா. நீ எதை செய்ய வேண்டுமானாலும் அதை நெருங்கி செய்ய வேண்டியதில்லை. சில நேரம் நல்ல வார்த்தை ஒரு மனசை மாற்றும். ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்வை உயர்த்தும். தொலைவிலிருந்தும் நாம நல்லதை செய்ய முடியும். ஞா அமைதியாக நிலா, நான் எப்படி உள்ளுக்குள் வலுவானவங்க மாதிரி ஆக முடியும் என்று கேட்டாள். நிலா மெதுவாக வெளிச்சம் அதிகரித்து, வலிமை என்பது உன் கையில் இல்ல, அது உள் இதயத்தில் இருக்கிறது. நீ இருட்டையும் ஏற்கிறாய், மாற்றத்தையும் அனுமதிக்கிறாய், சிறிய நல்ல செயல்களையும் செய்கிறாய். அது என்றுமே உன்னை பெரியவளாக்கும் என்றது. ஞா கண்கள் பிரகாசித்தன. அந்த இரவு முதல் ஞா தன்னை குறை சொல்லவில்லை. பயத்தால் நிற்கவில்லை. மெதுவாக வளர தன்னைத்தான் அனுமதித்தாள். ஒவ்வொரு இரவும் நிலாவை பார்த்து சிரிப்பாள். ஏனென்றால் அவளுக்குத் தெரியும், நிலா போல ஒவ்வொரு இருளிலும் தன்னைத்தான் பிரகாசிக்கச் செய்ய முடியும் என்று. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.